வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போன வாரம் எங்கள் நாத்தனார் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஜெயங்கொண்டம் போயிருந்தேன் மக்களே. எங்கள் நாத்தனாரோட பசங்களுக்கு காது குத்து வச்சுருந்தாங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். சரி, ஜெயங்கொண்டம் பக்கத்துலேயே தான் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் நாத்தனார். அதனால் சரி எல்லோரும் போய் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி போனோம். வேறு லெவல் அமேசிங் பிளேஸ் மக்களே. ராஜராஜர் சோழனோட மகன் இருக்கார் பார்த்தீங்களா, ராஜேந்திர சோழன். அவர் கட்டினாராம் இந்த கோயில் சிவனுக்காக. அவ்வளோ அழகாக பெரிய லிங்கம், நந்தி, பெரிய நந்தி. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சுரங்கப்பாதைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, சிங்கம் சிங்கம் வச்சு அதுக்குள்ளே சுரங்கம். அந்த மாதிரிலாம் நிறைய பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது மக்களே. நீங்களாம் எப்போனா ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சுற்றுலாவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் இடத்துக்கு போய் சுற்றி பாருங்கள் மக்களே. செம்ம சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக எல்லோரும் போயிருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் மக்களே. பெரிய நந்தி அங்கே பாருங்கள், இதுதான் பெரிய நந்தி மக்களே. ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இதான் என்ட்ரன்ஸ் மக்களே. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனாக்கா நுழைவாயில். இதுக்குள்ளே தான் மக்களே போனோம். போன வாரம் சாட்டர்டே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் நாத்தனோட பசங்க காது குத்து. அதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே மோடி அவர்கள் போயிருந்தாங்க இந்த கோயிலுக்கு. இதுதான் மக்களே கோபுரம். இந்த கோபுரம் மேலே உச்சியில் இருக்க கல் 80,000 டன்னு மக்களே. இது ஹிஸ்ட்ரி, அந்த கோயிலை யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லி கொடுங்க. அங்கே பாருங்கள் மக்களே, ஃபாரினர்ஸ் டூர் மாதிரி வந்திருக்காங்க. அது அவங்க கூட வரவங்கெல்லாம் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, இந்த காலத்தில் ராஜா கட்டினது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. கோபுரம் பாருங்கள் மக்களே, மேலே இருக்குது பார்த்தீங்களா உச்சியில், அதுதான் 80,000 டன்னு. அது எப்படி கொண்டு போய் அது மேலே அந்த கல் வச்சு கட்டினாங்கன்னே தெரியல. இது பிள்ளையார் கோயில் இருக்குது மக்களே. இங்கே இது உள்ள பெரிய பிள்ளையார் இருக்கார். இது நாகலிங்க மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பூ எப்படி தெரியுங்களா இருக்கும், அந்த நாகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நாகம் இப்படி படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பூ அந்த மாதிரி இருக்கும் மக்களே. அது சிவனோட பூவும். அது அங்கே ஒருத்தர் இருந்தார், நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், அப்புறம் சொன்னாங்க. இது அங்கே சுற்றுலா மாதிரி இது மாதிரி போட்டிருக்காங்க. போய் உள்ளே போயிட்டு எல்லாமே சுற்றி பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படி டிவி மூலியமாக காமிச்சிட்டு போட்டிருக்காங்க எல்லாமே. இது கோயில் எப்படி கட்டினாங்க அந்த கோபுரத்தை அப்படின்னு சொல்லிட்டு